இதுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ராஜேஷ் அண்ட் திலக் ஒரு பெரிய பணக்காரரோட பையங்க. காலேஜ் முடிச்சுட்டு வராங்க, பிசினஸ்குள்ள என்ட்ராகி அவங்க அப்பா வந்து ஒரு டாஸ்க் கொடுக்காரு. ஒரு ப்ராடக்ட்டை கையில கொடுத்து 2 பேரும் இதுல மார்க்கெட்டிங் எப்படி பண்றீங்க, சேல்ஸ் எப்படி பண்றீங்க, ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கொடுக்காரு. அதுல ராஜேஷ் என்ன பண்றாப்லன்னா, பேப்பர்ல ஆடு கொடுக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வாண்டட்னு ஓவரா கொடுக்காரு. அதே மாதிரி வந்து நியூலி தான் கொடுப்பேன், அப்படின்னா தான் கமிஷன் அதிகமாக தருவாங்க, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னா ரொம்ப அடிச்சு கேட்பாங்கன்னு பண்றாரு. ஆனா திலக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஊர் ஊரா போய் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து வச்சிருக்கிறவன்ட்ட ப்ராடக்டை ஃபுல்லா வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. நாட்கள் போகுது. அவன் அப்பா வந்து சரி சேல்ஸ் முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பையன் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்காரு. ராஜேஷ் கையில பணமே இல்லை, டோட்டலி லாஸ். திலக் என்ன பண்றாரு, எனக்கு இத்தனை கோடி ப்ராஃபிட் சொல்லிட்டு கையில கொடுக்காரு. இந்த மாரலாத்தி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும் போது ஒரு ப்ராடக்டை நியூலியா ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தோம்னா அதுக்குள்ளான செலவினங்கள் எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளால சேல்ல நிக்க முடியாது. பட் ஏற்கனவே பண்றவங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும் போது அவங்க வந்து கமிஷன் எதிர்பார்ப்பாங்க தவிர சேல்ஸ் சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. பெரிய அளவில் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது ஏற்கனவே பண்ணிட்டு கொண்டு கொடுத்தீங்கன்னா தான் நம்மளோட ப்ராடக்டை கூடுதலாக வந்து சேல் காட்ட முடியும். ஒரே நேர்கோட்டில் போய் இதான் டார்கெட் இருக்காம பக்கத்தில் சிறுதுளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா ஒரு பெரிய அளவில் நம்ம அச்சீவ் கோல் அடையலாம். ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நான் சேரன் மற்றவை சந்திப்போம்.